தமிழக முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டது பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள விளாத்திக்குளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அவருடன் முன்னாள் சபாநாயகர்கள் ஆவுடையப்பன், அப்பாவு உள்ளிட்ட திமுக முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். உதயநிதி ஸ்டாலின் வருகையொட்டி சிறை வளாகம் முன்பு திரண்ட திமுக தொண்டர்கள் முழக்கமிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. திருப்பூர் ஈட்டி வீரம்பாளையத்தில் 32 ஆண்டுகளாக நிலம் அளந்து தரப்படாததை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட போது போலீசாரிடம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் ஈட்டி வீரம்பாளையத்தில் 1994 124 ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டாக்களுக்கு இதுவரை நிலம் அளந்து தரப்படவில்லை என கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் ஈட்டி வீரம்பாளையம் கூட்டுறவு சங்க சந்திப்பில் இருந்து அரிபடி நகர் நோக்கி குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. பேரணியாக சென்றவர்களை போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்ததால் வாக்குவாதமும், தடுப்புகளை உடைத்து சென்றதால் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சண்முகம் உயர்நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாத மாவட்ட நிர்வாகத்திற்கு கண்டனம் தெரிவித்ததோடு கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தார். உடனடியாக இப்போது இருக்கக்கூடிய மக்களுக்கு மீண்டும் அவர்கள் மனு கேட்ட அடிப்படையில் ஒரு 60 பயனாளிகள் மீண்டும் மனு கொடுத்திருக்கிறார்கள். 124 பேருக்கும் இல்லை என்றாலும் இப்போது புதிதாக மனு கொடுத்திருக்கிற ஏற்கனவே இதனுடைய பயனாளிகளில் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் 60 பயனாளிகள் மீண்டும் மனு கொடுத்திருக்கிறார்கள். அந்த 60 பேருக்காவது இன்றைக்கு உடனடியாக பட்டா வழங்குகிற நடவடிக்கையை பட்டா வழங்கி இடத்தையும் அத்து காண்பித்து முடிக்கிற வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். தமிழ்நாட்டில் 1949ஆம் ஆண்டு முதல் இந்த இலவச மனைப்பட்டா வழங்குகிற பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டா கொடுப்பதாக அரசு தரப்பில் சொல்லப்படுகிறது. எல்லா ஆட்சி காலத்திலும் பட்டா கொடுக்கிறதா தான் சொல்றாங்க. எல்லா வருவாய்த்துறை மானிய கோரிக்கையினுடைய ஆவணங்களிலும் பார்த்தீங்கன்னா இத்தனை லட்சம் பட்டா கொடுத்தா அத்தனை லட்சம் பட்டா கொடுத்தன்ற விவரம் இல்லாத வருவாய்த்துறை மானிய கோரிக்கை அறிக்கையே கிடையாது. இவ்வளவுக்கு பிறகும் இன்னமும் பிரச்சனை தீரவில்லை. 94 கொடுத்தது 34 வருஷமா இவங்க இந்த இடத்தை அளந்து காமிக்கலாம். இது மாதிரி நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே அரசின் கணக்கில் பட்டா கொடுக்கப்பட்டதாக சொன்னதில் எதெல்லாம் உண்மையிலேயே பட்டாதாரர்களிடம் பயனாளிகளிடம் நிலம் ஒப்படை செய்யப்பட்டு அவர்கள் குடியிருக்கிறார்கள், அரசு அதிகாரிகளுடைய அலட்சியத்தினுடைய விளைவாக எங்கெங்கெல்லாம் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது என்பது சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் மாநிலம் முழுவதுமே உத்தரவிட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஈட்டி வீராம்பாளையத்தை பொறுத்தவரை இன்றைக்கு பட்டா கிடைக்கிற வரை நாங்கள் இங்கே அமைதியான முறையில் அமர்ந்து இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்காசியில் குடும்ப தகராறு காரணமாக திருமணமான 5 மாதங்களிலேயே மனைவியை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு கணவன் தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மங்கம்மாள் சாலை பகுதியைச் சேர்ந்த தம்பதி சக்தி வீரமணிகண்டன், அன்னலட்சுமி ஆகியோருக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் இன்று ஏற்பட்ட தகராறு முற்றியதில் ஆத்திரமடைந்த கணவர் சக்தி வீரமணிகண்டன் மனைவியை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தென்காசி காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி தப்பியோடிய கணவர் வீரமணிகண்டனை தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை தலைமைச் செயலக முற்றுகை போராட்டத்திற்கு செல்ல முயன்ற விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு திருச்சியில் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், காவிரி நீரை திறக்காத கர்நாடகாவிடமிருந்து ரூபாய் 1 லட்சம் கோடி இழப்பீடு பெற வழக்கு தொடர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை தலைமைச் செயலக முற்றுகை போராட்டத்திற்கு செல்ல முயன்ற தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு திருச்சியில் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் 4 பேர் மட்டும் போலீஸ் பாதுகாப்புடன் சென்னை சென்று முதலமைச்சரின் தனிப்பிரிவில் மனு அளிக்க நிபந்தனையுடன் அனுமதி வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த சுமை தூக்கும் தொழிலாளியின் மகனான ராஜா ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெறும் காமன்வெல்த் பளு தூக்குதல் போட்டியில் 65 கிலோ பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். வறுமையான சூழலிலும் தங்கள் கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் கூலி வேலை செய்து மகனை படிக்க வைத்து பயிற்சிக்கு அனுப்பியதாகவும் தனது மகன் ராஜாவின் இந்த வெற்றிக்கு தங்கள் உழைப்பும் அவனது முயற்சியுமே காரணம் என்றும் பெற்றோர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். மேலும் இப்பகுதியில் திறமையான வீரர்கள் அதிகம் இருப்பதால் அரசு சார்பில் உடற்பயிற்சி கூடம் அமைத்து தர வேண்டும் என பயிற்சியாளர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
நான் கஷ்டப்பட்டு நான் ஒரு வகையில் இல்லை, காமெடியான் டிபிஎஸ்ல வேலை பார்த்து 2 ஷிஃப்ட்டு வேலை பார்ப்பேன். வேலை பார்த்து எனக்கு என் பிள்ளைய ஒரு நிச்சயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமாக நான் ரைவும் பாலும் பார்க்காம வேலை பார்த்து என் பிள்ளையில கொண்டு வந்தேன். ஆனால் அவன் அந்த பயிற்சி அடுத்தடுத்து விளாட எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இப்போ இந்த 2018 அவனுக்கு கொஞ்சம் மெடல் விளாண்டு வந்தான், அவனுக்கு மெடல் வரல. அதுலேயும் 2022 போகணும் விளாடணும் அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு கால் அடிபட்டுருச்சு. அதனால இப்போ 2026 அவன் வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் கஷ்டம் ஒரு வகையில் இல்லை, சிரமம் நிறைய பட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு வெற்றி இப்போ எனக்கு, என் பிள்ளைக்கு, இந்த ஊர் மக்களுக்கும், இந்த எனக்கு பேசவே முடியல, இந்த தமிழ்நாடு மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு சிறு வயதிலேருந்து எங்களை வளர்த்து வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஜிம்மில் பிச்சையா, சொர்ணமுத்து இவங்க தான் வந்து எங்களை வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா பெரிய ஆளாக வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அவங்க கொடுத்தாங்க. அவங்க தான் கோச்சு, அவங்க தான் எங்களை உருவாக்கி விட்டாங்க. இப்போது நான் தம்பி வந்து பல இன்டர்நேஷ்னல் மெடல் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று நடைபெற்ற கிளாஸ்கோவில் காமன்வெல்த் கேம்ஸில் சில்வர் பதக்கம் 65 கிலோ எடைப்பிரிவில் 286 கிலோ தூக்கி சில்வர் பதக்கம் வென்றிருக்கிறாங்க. மேலும் அவங்க வந்து ஒலிம்பிக் லெவலில் போவதற்கு அவளுடைய ஆம்பிஷன் கண்டிப்பாக அவங்களுடைய லட்சியம் நிறைவேறும். கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் 17 வயது சிறுவன் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை வேளச்சேரியை சேர்ந்த ஐயனாரப்பன் மற்றும் அவரது 17 வயது மகன் தர்ஷன் ஆகியோர் பேருந்து மோதிய விபத்தில் காயமடைந்து கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் தர்ஷனுக்கு எலும்பு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் சனிக்கிழமை இரவு முதல் உடல்நிலை சரியில்லாமல் போனதாகவும் மருத்துவர்கள் முறையாக கவனிக்காமல் அலட்சியம் காட்டியதால் நுரையீரல் தொற்று ஏற்பட்டு அவர் உயிரிழந்ததாகவும் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரிக்கு செல்ல இருந்த மகனை பறிகொடுத்ததாக சிறுவனின் தந்தை இது குறித்து வெளியிட்ட வீடியோ இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. அவனுக்கு அடிப்பட்டது இடுப்புல ஐயா, நுரையீரல் பாதிப்பே இல்லையா, அடிப்படப்படும் போது நுரையீரல் பாதிப்பு இல்ல, ஹார்ட் பாதிப்பு இல்ல, எந்த பாதிப்புமே இல்லையா. அவனை வந்து முறையா கரெக்டா விசாரிக்காம கரெக்டா பண்ணாம ஒரு அலட்சியமா நான் போய் கேட்கும் போது என்னோட வேலை இல்லப்பா, என்னோட வேலை ஆபரேஷன் மட்டும்தான், ஆபரேஷன் சக்சஸ் அப்படின்னு ஒரு அலட்சியமான ஒரு பதில் சொல்லி அந்த ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அவரே தான் வந்தாரு ஐயா. 3 நாளுமே அந்த டாக்டரே தான் வந்தாரு. அந்த டாக்டருக்கு தான் நான் கேட்கிறேன், டாக்டர் பேர் எனக்கு தெரியல ஐயா, அந்த டாக்டர் பேரு நாங்க போய் கேட்க முடியுமா ஐயா? அவருக்கு கேட்ட ஐயா, அவரு என்ன வெளியே போன்னு சொல்லிட்டாரு ஐயா. ஐயா ஞாயிற்றுக்கிழமை தான் ஐயா என் பிள்ளையோட வயிறு 3:45 போச்சு. அவ ஆனா காலையிலேயே வந்து எங்களை பார்த்து உங்க புள்ள வந்து நல்லா மீண்டு வந்துருமா, 8:15 வந்து பார்த்து உங்க புள்ள மீண்டு வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தாரு ஐயா. கண்ணை கட்டி கைய கால கட்டி அவனை கேட்டதுக்கு அவன் ஆட்டிடுவானா? ஏன் சார் 3 வயசு குழந்தை கூட ஆட்டாது சார், அவன் 17 வயசு குழந்தை, அவன் எப்படி ஆட்டுவான்? அவனுக்கு அந்த அளவுக்கு மூளை இல்ல. இல்ல நாங்க கூட்டு வந்து சேர்க்கும் போது என் புள்ள நல்லா சுயநலவோட தானே இருந்தான். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நீங்க தானே பார்த்து கண்டுபிடிக்கணும், அதுக்கு தானே டாக்டர்ஸ் இருக்கீங்க. எந்த ஒரு பலனும் நீங்க கொடுக்கல, எந்த ஒரு பேச்சுக்கு நாங்க போய் கேட்டா கூட நீ வெளியே போன அலட்சியம். பொதுமக்கள்லாம் இவ்வளவு அலட்சியப்படுத்தினா அப்ப நாங்க எங்க போய் கேட்கறது? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.